வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம புத்தாண்டு ஸ்பெஷலா என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான சமையல், எல்லாரும் பண்ற சமையல் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். வெண்டைக்காய் சாம்பார், அப்புறம் சேப்பங்கிழங்கு கறி, மாங்காய் பச்சடி, அரிசியும் தேங்காயும் அரைச்சி விட்டு ஒரு பாயசம், அதுக்கப்புறம் வடை. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மாங்காய் பச்சடி பார்த்துடலாம். மாங்காய் பச்சடிக்கு மாங்காவை தோலெல்லாம் சீவிட்டு கொஞ்சம் செதிலா நறுக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ஒரு பிச்சிட்டிகை உப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டு வேக வச்சு ரெடியா வச்சிருக்கேன். பாருங்க, வெந்து ரெடியா இருக்கு. ஸோ இதுக்கு வெள்ளை கரைசல், நான் ஒரு வெள்ளை கரைசல் பாயசத்துக்கும் சேர்த்து கரைச்சி வச்சிருக்கேன். ஸோ கண் மதிப்பா நான் ஒரு அரை கப்புக்கு விடுறேன். இது அப்படியே இந்த பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் வடைக்கு ரெடி பண்ண போறோம். வடைக்கு எண்ணெய் காஞ்சிடுது, நல்லா மாவும் ரெடியா இருக்கு. ஸோ நம்ம பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வடை தட்டிடலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. வடையை போட்டுடலாம். நல்லா வெள்ளம் நல்லா கொதிச்சிருக்கு. ஸோ நம்மளுடைய மாங்காய் பச்சடி ரெடி. எல்லாம் தாளிக்க போறோம். இதுல கடுகு, கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, வரமிளகா தாளிச்சுக்கலாம். பாருங்க, வேப்பம்பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காய பொடி கொஞ்சம், அவ்வளவுதான். நம்மளுடைய வேப்பம்பூ பச்சடி ரெடி ஆயிடுது. வேப்பம்பூ மாங்காய் பச்சடி ரெடி. ஸோ அதை எடுத்து வச்சிருவோம். இப்போ அடுத்தது பாயசம் தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு இதுல ஒரே ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயசத்துக்கு அரைச்சிக்க போறோம். அரிசி, முந்திரி பருப்பு, தேங்காய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். அப்புறம் தேங்காய், நல்லா ஒரு அரை கப்புக்கு தேங்காய், ஏலக்காய், அப்புறம் முந்திரி பருப்பு, இதை சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். தேங்காய், ஏலக்காய், முந்திரி பருப்பு அரிசி அரைச்சாச்சு. இந்த பக்கம் தண்ணி நல்லா கொதிக்கிறது. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வேகணும் அரிசியெல்லாம் இந்த தண்ணியில. இது பாயசம் நல்லா வேகணும். நீங்க அரிசி தேங்காய்லாம் அரைச்சு விட்டு கட்டி தட்டாம நல்லா கலரிக்கணும். இது பாருங்க, தேவையான அளவு தண்ணி நீங்க விட்டுக்கலாம். இதுதான் தண்ணியிலேயே அது வேகணும், அப்பதான் நல்லா இருக்கும். நம்மளுடைய வடையும் ரெடி. நெக்ஸ்ட் இந்த பக்கம் வெண்டைக்காய் சாம்பாரும் சேப்பங்கிழங்கு கறியும் தான் நம்ம பண்ண போறோம். இதெல்லாம் எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு அதுதான் பண்ண போறோம். இதுல நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், அது காயட்டும். இதெல்லாம் கரைச்சி ரெடியா வச்சிருக்கோம். இங்க பாருங்க, நம்ம அரிசி எல்லாம் அரைச்சி போட்டோமா நல்லா வெந்திருக்கு. பாருங்க, தெரியுதா? நல்லா வெந்து காண்டு வந்திருக்கு. இப்போ நம்ம வெள்ளை கரைசலை சேர்த்துடலாம். அப்படியே விட்டுட்டு கைவிடாம கலரணும். இந்த பக்கம் பாயசமும் கொதிச்சுருக்கு. பாருங்க, நம்ம வெள்ளை கரைசல் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் கச்சட்டில நல்லெண்ணெய் விட்டுருந்தோம், நல்லா காஞ்சிட்டு வெண்டைக்காய் சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். கடுகு, வெந்தயம், ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி வச்சிருக்கேன். அப்புறம் வெண்டைக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை. மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா புளிக்கரைசலை சேர்த்துடலாம். வெண்டைக்காய் வெந்து இருக்கட்டும். இந்த பக்கம் நம்மளுடைய பாயசம் ரெடி. இறக்கி வச்சிடலாம். நெய்ல தேங்காயை வறுத்து சேர்த்துடலாம் பாயசத்துக்கு. தேங்காய் வறுபட்டுறது பாயசத்துல சேர்த்துடலாம். நம்மளுடைய தேங்காய் அரிசி பாயசம் ரெடி.
அவ்வளோதான். பாயசம் ரெடி, அதை எடுத்து வச்சாச்சு. அடுத்தது வந்து சேப்பங்கிழங்கு கறி தான் பண்ண போறோம். அதுக்கு கடாயில எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, வேக வச்ச சேப்பங்கிழங்கையும் சேர்க்கலாம். இதுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சம், அப்புறம் உப்பு, தேவையான உப்பு, அப்புறம் காரத்துக்கு வரமிளகா பொடி, as usual கொஞ்சம் பெருங்காயம். இந்த அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்க, பருப்பு வந்து இந்த கரண்டியில 2 கரண்டி வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் பெருங்காயம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து வேக வச்ச பருப்பை சேர்த்துட்டு அப்புறம் நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். மூணு ஸ்பூன் சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒரு கொதி வரும். இந்த பக்கம் சேப்பங்கிழங்கு கறி ரெடி ஆயிட்டு, ஸோ அதை ஆஃப் பண்ணிடலாம். வெண்டைக்காய் சாம்பாரும் ரெடி. இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. வெண்டைக்காய் சாம்பார், சேப்பங்கிழங்கு கறி, அதுக்கப்புறம் வந்து வடை, அரிசியும் தேங்காயும் சேர்த்து ஒரு பாயசம், மாங்காய் பச்சடி. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. திரும்பவும் எல்லாருக்கும் வந்து தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.